நான் வித்யா, பெங்களூரில் இருந்து. திருக்குறள் கதைகள் கேட்கலாம் வாங்க. 27வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கடைசி குறள் 270வது குறள். இலர் பலராகிய காரணம் நோற்பர், சிலர் பலர் நோலாதவர் என்பதுதான் 270வது குறள். அதற்கான விளக்கம்: ஆற்றல் மன உறுதியற்றவர்கள் பலராகவும் மன உறுதி கொண்டவர்கள் சிலராகவும் இருப்பதற்கு காரணம் அவர்களினுடைய தவ ஆற்றல் என்பதுதான் இந்த குறளுக்கான பொருள். அந்த குறளுக்கான கதையை இப்பொழுது சிந்திக்கலாமா? கதைக்கான தலைப்பு மன உறுதி தரக்கூடியதுதான் தவம். விமலாவும் சரிதாவும் மிக நெருங்கிய தோழிகள். விமலா மன உறுதி கொண்ட மிக தைரியமான பெண். சரிதா மிகவும் மென்மையான பெண், பயந்த சுபாவம் கொண்டவள். எப்போதுமே விமலாவின் துணையை எதிர்பார்த்தே காத்திருக்கக்கூடியவள் தான் சரிதா. கல்லூரி நாட்கள்ல ஒரு முறை சுற்றுலா செல்ல நேர்ந்த சமயத்துல வழி தவறி சென்று விட்டார்கள் சரிதாவும் விமலாவும். சரிதா ரொம்பவே பயந்து போனா. அவர்கள் போனது ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டுப்பகுதி. தோழியர் இருவரையும் காணாம எல்லோரும் பதைத்து நின்றார்கள். அங்கிருந்த மாணவிகள் எல்லோருமே சரிதாவை போன்றே பயந்து நின்று கொண்டிருந்தனர். அழைத்து சென்ற ஆசிரியர்களுக்கும் அதே கவலைதான். இதே பதற்றம் அவர்களையும் தொற்றிக் கொண்டது. என்ன செய்வதனே புலப்படல. நேரம் செல்ல செல்ல அவர்களின் பதட்டம் அதிகமானது. அவர்களை தொடர்பு கொள்ள அவர்களிடம் கைபேசியும் இல்லை. கவலை தொய்ந்த முகத்தோடு எல்லோரும் செய்வதறியாது என்ன செய்யறதுன்ற திகைப்போடு நின்று கொண்டிருந்தார்கள். மறுபுறம் விமலாவும் சரிதாவும் அந்த காட்டு பகுதியில என்ன செய்வதென்றே தெரியாமல் குழம்பி போயிருந்தனர். அதிலும் சரிதாவை பத்தி தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? மிகுந்த பயந்த சுபாவம்னு நம்ம பார்த்தோம். அழுது கொண்டிருந்தாள் சரிதா. சரிதா, இப்ப எதுக்காக பயப்படுற நீ? பயந்து அழுதா எந்த பிரச்சனையும் தீர்ந்து போயிடாது, அமைதியாயிரு என்றாள் விமலா. இல்ல விமலா, எப்படி நாம வழிய மறந்து போனோம்? இந்த பாதையே பயமா இருக்கு. நம்ம தோழிகள் இருக்கிற இடத்துக்கு எப்படி நம்மளால போக முடியும்? நினைச்சாலே பயமா இருக்கு என்றாள் சரிதா கவலை தோய்ந்த முகத்தோடு. பதறிய காரியம் சிதறும் என்பது உனக்கு தெரியாதா? கொஞ்சம் பொறுமையாயிரு, யோசிப்போம் என்று ஆறுதல் சொன்னாள் விமலா. அமைதி நிறைந்த மனநிலையோடு விமலா யோசிக்க ஆரம்பிச்சா. மனதை ஒருமுகப்படுத்தி அவளுக்கு ஒரு உபாயம் தென்பட்டுச்சு. ஏதேனும் ஆள் நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. தன்னை சுத்தியும் உற்று நோக்க ஆரம்பிக்கிறா. பதட்டமின்றி பார்த்த போது பக்கத்துல ஒரு மலை கிராமம் அவளுக்கு தென்பட்டுச்சு. அந்த கிராமம் நோக்கி இருவருமே நடக்க ஆரம்பிச்சாங்க. அங்கு உள்ளவர்களிடம் விவரம் சொல்லி விளக்கம் சொன்னா விமலா. அவர்களிடம் கைபேசியை பெற்று தன்னுடைய கல்லூரி ஆசிரியைகளையும் தோழிகளையும் தொடர்பு கொண்டு இருவரும் இருக்கும் இடம் பற்றி சொன்னாங்க. அதன் பிறகு அங்கிருந்து அவர்கள் தவறவிட்ட இடத்தினை வந்தடைஞ்சாங்க. இருவரையும் பார்த்த மகிழ்ச்சியில எல்லோரும் ஆனந்த கண்ணீர் விட்டனர். விமலாவின் பதட்டம் இல்லாத முகத்தினை பார்த்து அவர்களுடைய கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் அவளை மிகவும் பாராட்டினார். தோழிகளில் ஒருத்தி விமலாவை பார்த்து கேட்டா, உன்னால எப்படி எல்லா விதமான இந்த சூழ்நிலையிலையும் இவ்வளவு தெளிவா இருக்க முடியுது விமலா என்று. அதற்கு விமலா, நான் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறேன், தவப்பயிற்சியை தவறாமல் செய்து வரேன். தவப்பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும் பொழுது மனதினுடைய அலைச்சுழல் என்பது குறைந்துகிட்டே வரும். எந்த ஒரு சூழ்நிலையையும் நம்மளால தெளிந்த மனநிலையோடு எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைக்க பெறுவோம் என்று ரொம்ப அழகா விளக்கம் சொன்னா விமலா. விமலாவினுடைய இந்த அமைதியான தெளிவான மனநிலைக்கு காரணம் அவளினுடைய தவ ஆற்றல் தான் என்பதை உணர்ந்த சரிதாவும் அன்றிலிருந்து தவ பயிற்சியை மேற்கொள்ள துவங்குறார். ஆற்றல் அற்றவர்கள் பலராக இருப்பதும் மன உறுதி கொண்டவர்கள் சிலராக இருப்பதற்கும் காரணம் அவர்களின் தவ ஆற்றல் தான் என்பதை நம் வள்ளுவ பெருந்தகை இந்த குறள்ல மிக அழகா நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த 10 குறள்லயுமே நம்ம பார்த்தது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தவம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா கைவரக்கூடியதுதான். ஆனா முழுமையான பயிற்சியினால அது கைவரப்பெறும்.
அது எப்படிப்பட்ட தவமாக இருந்தாலும் சரி, நிறைய தவ பயிற்சிகள் இருக்கு. ஏதோ ஒரு தவ பயிற்சிய நிச்சயமா இல்லறத்துல இருக்கிறவங்களாலையும் செய்ய முடியும். அந்த தவம் என்னென்ன பயன்களை எல்லாம் நமக்கு கொடுக்கும் என்பதை ரொம்ப அற்புதமா நம் வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தவ பயிற்சியை மேற்கொண்டதன் காரணமாக இதுல என்னுடைய சுய அனுபவங்களும் நிறைய நிரம்பி இருந்ததன் காரணமாகத்தான் இந்த தவ பயிற்சியை பத்தி இந்த 10 கதைகளை எழுதியிருக்கேன். ஆகவே இந்த தவ பயிற்சியினுடைய பயன்களை தெரிந்து கொண்டு நாம் அனைவரும் தவம் பற்றி தெரிந்து தெளிந்து அதை கற்று பயன்பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.